அடிக்கிற அலமாரி வார்த்தை வந்து வந்து போச்சு. அடக்கித்தான் தெரியுமா? சங்கீதாவுக்கு வேற எவன் கூடிய நிச்சயதார்த்தம்னு கேள்விப்பட்ட உடனே நாங்கெல்லாம் பதறிட்டோம். ஆனா இவன் எந்த பதட்டமும் இல்லாம பிலோமினாவை கூட்டிக்கிட்டு சேலை எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கான். எவனோ எவன் கூடயோ சண்டை போட்டா இவனுக்கு என்னென்ன? இவன் போய் சண்டையை சமாதானப்படுத்துறான். அவன் கூப்பிட்டாங்கிறதுக்காக சங்கீதா வீட்டுக்கே போறான். இவன் எங்களால புரிஞ்சுக்க முடியலண்ணே. சமயத்தில் கிறுக்கமா நடந்துக்கிறான். உங்க காதல் தெரிஞ்ச எங்களுக்கு அந்த கல்யாணத்தை பார்க்குற சக்தி இல்லடா. பாருங்க, காதலிச்சது அவன், புலம்புறது நாங்க. போதும் போதும்பா, இவனுக்கு பேசுனது போதும். நீ சொல்லு, சங்கீதா இன்னும் மனசுல இருக்காளா இல்லையா? அவளை நான் இறக்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்களாம் ஏன்னு சுமந்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன பெருமாளே, ஐயரு மன ஓலையில 5 தடவை மஞ்ச வச்சுட்டாரு, இன்னும் பொண்ணுக்கு அலங்காரம் முடியலையா? கல்யாணம் நிச்சயதார்த்தம்னாலே ஒரு வீடு களை கட்டிடுது இல்லைங்களானே? நீ இதுக்கு தானே வந்த? அப்புறம் களை கட்டினா என்ன, கட்டாடி என்ன? உனக்கு இலை உண்டுறா, மூடிட்டு ஜிப்ப போடு. என்னம்மா இன்னுமா அலங்காரம் முடியல? கீழே எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கல்ல. முடிஞ்சிருச்சு அங்கிள், நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் அழைச்சிட்டு வாமா. அண்ணே என்னடா ஒரு டவுட், நீ இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா? மனுஷன் எம் மதமும் எனக்கு சம்மதம்டா, அதான் சிம்பாலிக்க போட்டிருக்கேன். அண்ணே என்னடா இப்படி போடுறவங்க முக்காவாசி பேரு பிராடா தான் இருப்பாங்க. அட கிருமி நாசினி, நல்ல விஷயத்தையே நம்ப மாட்டீங்களே. என்ன பண்றது, உள்ளுக்குள்ள வேதனை இருந்தாலும் வெளியே ஈனிச்சிட்டே இருக்க வேண்டிய டீச்சாங்க. வாடா. என்ன என்னை முடித்துக் கொள்கிறேன் சங்கீதா. என்ன சொல்லுவ? இல்ல, அது வந்து அங்கிள் ரெடியான்னு பார்க்க சொன்னாங்களா? ரெடிப்பா. என்ன சிலுவ, என்ன இங்க நிக்கிறீங்க? இதுதான் என் ரூம். ஓகே, மாப்பிள்ள மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு, வாங்க. இறக்கி வச்சுட்டேன், என்ன சுமந்துக்கிட்டு இருக்க? அந்த லெட்டர் அனுப்பிச்சது சங்கீதா இல்ல, நான் தான். முருகா, இப்போ உங்க பேரெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா யாருடைய பேக்ரவுண்டும் எனக்கு தெரியாது. முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க சார். என்னை பத்தி, கோயம்புத்தூர்ல நிறைய பிசினஸ், வயசு 35 ஆச்சு. ஆனா இது வரைக்கும் கல்யாணம் அது இதுன்னு போய் மாட்டிக்காம தப்பிச்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் ஒரு தாட்டு, மனுஷனுக்கு வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு துணை வேணும்னு. கம்பேனியன்ஷிப். அப்படியே பெருமாளை பார்த்தேன், பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஏன் சார், ஃபங்க்ஷனுக்கு கூட உங்க வீட்டுல இருந்து யாரும் வரலையே? கல்யாணத்துக்காக உங்க அப்பா அம்மா வருவாங்களா? இன்ஃபேக்ட் எங்க அப்பா கல்யாணத்துக்கு எங்க அம்மாவே வரல சார். நான் பிறந்த உடனே எங்க அம்மா செத்துட்டாங்க. அப்பாவுக்கு 2வது கல்யாணம். அம்மா எப்படி வருவாங்க? சரிங்க சார். அதுக்கப்புறம் அப்பாவும் சித்தியும் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாங்க. நான் அப்படி இந்தியாலேயே செட்டில் ஆயிட்டேன். சரி, இப்போ நான் என்னை பற்றி சொல்லிட்டேன். கிளிபாஸ், நீங்கள் சொல்லுங்க. எனக்கு ஒரே பேக்ரவுண்டு, கடல். எனக்கு அப்பா கிடையாது சார், ஆனால் இவனுக்கு அப்பா இருக்கார். இவன் விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து வலை பின்றாரு, பின்னிக்கிட்டே இருக்காரு. அவரும் முன்னேறலை, இவனும் முன்னேறலை. ஆக இருந்தும் வேஸ்ட்.
இங்க இவனே வேஸ்ட். டெய்லி பாஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே விளையாட ஆரம்பிச்சிட்டேன். 2வது ரவுண்ட் போனால் தாங்காது. கண்ட்ரோல். டே பாஷா. அங்கடா. ஓ இவனா பாஷா. நாம அடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஃபாரின் சரகு. எத்தனை ரவுண்ட் அடிச்சாலும் தாங்கும். இப்ப நான் அடிக்கிறது 2வது ரவுண்டு. என்ன சொல்லுவ, சைலண்டாவே இருக்கீங்க? அவன் பேச மாட்டான் சார். அவன் பேசியிருந்தா இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம் சார். பாஷா அவன் வளர ஆரம்பிச்சிட்டான். டேய் கிளிபாஸ் சொன்னா கேளு. சும்மா இதுவா பாட்டில் வரைக்கும் வந்தாச்சு. திறந்துட வேண்டியதானடா. இன்னும் மறைச்சு வச்சுக்கிட்டு. சார் எங்க சிலுவை கிரேட் சார். அவன் கிரேட். அவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா சார்? அவன் எங்க கூட எல்லாம் பழகிறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார். கிளிபாஸ் போதும். நீ தடுக்காத, சும்மா சிலுவை. சாருக்கிட்ட நான் மனசு விட்டு பேசியே தீரணும் சார். ஒரு உண்மை உங்ககிட்ட ஒரு நிமிஷம். சரி சரி. எந்திரி. எவ்வளவு நாளைக்கு அவரை விடுங்களேன், அவர் அவருக்கு தெரிஞ்சாகணும் சார். சார் கூட சொல்லுங்க சார். சார் நான் உங்களுக்கு ஒரு சொல்லணும் சார். சார் சார் இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா நான் சந்தோஷமா இல்ல சார். ஆமா சார். சங்கீதாவும் சிலுவையும் சங்கீதா. சிலுவ, எனக்கும் சங்கீதாவுக்கும் என்ன சம்பந்தம் கேட்க போறீங்க? அதானே சார்? ஆமா, காதலிச்சோம். உங்களை எப்படி ஒரு திருவிழா அன்னைக்கு சந்திச்சனோ அதே மாதிரி ஒரு திருவிழால தான் சங்கீதாவையும் சந்திச்சேன். வாங்க சார் வாங்க. ஒருத்தர் சோப்பு தண்ணி எவ்வளவு பெரிய பப்புள் ஆகுது பாத்தீங்களா? இதை உடைக்காம போதுனா 5 ரூபா கட்டினா 10, 10 ரூபா கட்டினா 20. கட்டுறேன் வந்தா 100. கொண்டாயா. ஏய் 100 வாங்கிட்டம்பா. நைட் ஆஃப் வாங்கி 1/4 பிரிச்சுக்கலாம். டேய் அவளை பாத்தியா? எவள? அதான் அந்த பபுள்ல தெரிஞ்சாலே. ஐயோ பபுளுக்குள்ள பொண்ணு தெரியுதா? யோ அரமண்ட, பபுளுக்குள்ள பொண்ணு தெரியுதாமே? ஐயோ தெரிஞ்சிருந்தா நானும் ஊதிருப்பனே. டேய் பார்த்தவன பச்சக்கன மனசுல பதியும்னு சொல்லுவாங்களே. மகாலட்சுமி. ஆமாடா, அந்த மாதிரி ஒரு முகம். இல்லவ சொல்லிட்டு இல்ல, கவலையை விடு. திருவிழா முடியறதுக்குள்ள அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். நீ காற்று, நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். நீ மழை, நான் பூமி, எங்கு விழுந்தாலும் ஏந்திக் கொள்வேன். நீ இரவு, நான் விண்மீன், நீ இருக்கும் வரை தான் நான் இருப்பேன். நீ அலை, நான் கரை, என்னை அடித்தாலும் ஏற்றுக்கொள்வேன். நீ உடல். கவிதை கவிதை என்னது இல்லைங்க? என்னோடது. சங்கீதா? நான் தான். அது என் காலேஜ் மேகசினுக்கு எழுதுனது. அது எப்படி? கடலை வாங்கின பேப்பர்ல இருந்தது, நல்லா இருந்ததுன்னு படிச்சேன். இந்தாங்க. நல்லா இருந்ததுன்னு சொன்னீங்க. சரி. ஏய் சங்கீதா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீங்க சிலுவை தானே? ஆமா. உங்களை லாசர் கூட பாத்திருக்கேன்.
உன் எப்பாவது அவர் கூட காரில் போவேன். ஐ எம் கௌரி, சங்கீதாவோட அக்கா. ஓகே பாய். வா. யாரா இந்தாங்க பேசுனாங்க போறாங்க? இன்னங்கடா அதான் அந்த பபுள். மகாலட்சுமி. ம். பயோடேட்டாவை நான் சொல்றப்ப உன் பபுள் பார்ட்டி வீடு இருக்கிறது கண்ணதி தெரு. அப்பா பேரு பெருமாள், உப்பளம் வச்சிருக்காரு. அம்மா பேரு ஏதோ ஒண்ணு. அக்கா பேரு கௌரி, விடம். அதான்டா விதவை. உன் ஆளுடைய பேரு சங்கீதா. அதுக்கப்புறம் நான் அவளை மீட் பண்ணது ஒரு இன்டர் காலேஜ் காம்படிஷனில். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். தனி பாடல் போட்டியில் முதல் பரிசு பெறுபவர் மிகவும் நன்றாக பாடி நமது மனதை எல்லாம் கொள்ளை கொண்டவர் இந்தியன் இன்ஜினியரிங் காலேஜ் வடக்கன் குளத்தை சேர்ந்த மிஸ் நித்யா. அதே தனிப்பாடல் போட்டியில் இரண்டாம் பரிசு பெறுபவர் மிஸ்டர் சிலுவை, எஸ்டி ஹிந்து காலேஜ், நாகர்கோயில். மிஸ்டர் சிலுவை, எஸ்டி ஹிந்து காலேஜ். Is there any representative for Mr. Silvai? டேய் சிலுவை, இந்தா மீன் பிடிக்கிற எங்களுக்கும் பசங்க படிக்கிற அந்த காலேஜுக்கும் என்னடா சம்பந்தம்? நில்லுடா. ஒரு கருவாடும் கிடையாது. வேற எதுக்கு நாங்க காலேஜுக்கு வந்தோம்? ஏதோ நீ பாடி பிரைஸ் வாங்கினா கை தட்டி விசில் அடிக்கலாமேன்னு வந்தா ஏமாத்திட்டியடா. நானும் ஏமாந்துட்டேனே. எதிர்பார்த்தது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், கிடைச்சது செகண்ட் ப்ரைஸ். அட அதையாவது வாங்கியிருக்கலாம்ல. அதை நான் வாங்கியிருந்தேன்னா இன்னொருத்தர் அவமானப்படுத்தின மாதிரி ஆயிருக்கும். டேய், ஒருவேளை நான் பாடின முறை தப்பா இருந்திருக்கலாம், குரல் தப்பா இருந்திருக்கலாம். ஆனா அந்த வரிகள், அந்த கவிதை, முத இந்த நெஞ்ச தொட்ட அந்த கவிதை வரிகள், அதுக்காகவாது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கணும். கொடுக்கல, நானும் வாங்கல. சாரிடே மக்கா, பார்க்காம வந்துட்டேன். எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ காத்து, நான் மரம், பாடிய மடக்கிடோ அல்றா மாப்பிள்ள. ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஒரே நாள்ல மடக்கிட்ட போலுக்கு. என்னடா அவன் இடையில வந்து பேசுறான்னு பாக்கியாக்கும். நான் திருநெல்வேலிக்காரன், கொடிகோலை, ஆர்ட்ஸ் காலேஜ் பாறேன். ஏய் போடா, குறைக்கிற நாய்க்கு அடிக்காது. ஓ டிக்கெட் வாங்கிட்டியா? ஹலோ. நீங்க நம்ம ஊர்னு தெரியும், ஆனா காலேஜ் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு தான் தெரியும். உங்க ஃபீலிங்ஸை நான் புரிஞ்சுக்கிட்டேன். செகண்ட் ப்ரைஸ் வாங்காததுக்கு நீங்க கொடுத்த விளக்கம் சிம்பிளி சூப்பர்ப். அது தெரியாம உங்க சார்பா நான் வாங்கிட்டேன். ஆனா இதை நான் உங்களுக்கு தர மாட்டேன். கண்டிப்பா அடுத்த வருஷம் நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவீங்க. அப்போ என் சார்பா இதை உங்களுக்கு தரேன். பெஸ்ட் ஆஃப் லக். டேய், ஒரு செகண்ட் பிரைஸ வேண்டான்னு ஒதுக்குன நீ, அது இப்ப எந்த அளவுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆயிருக்கு பாத்தியா? காலை கிட்டமா நீ கவனிச்சியா? என்ன? அவ பாட்டு உன்கிட்ட இருக்கு, உன் பிரைஸ் அவகிட்ட இருக்கு. டேய், நான் தம் அடிச்சதா பாத்துருப்பாளோ? ஜாய் ஜாய் ஜாய், ரொம்ப ஓவர்ரா நீ. இந்த காலத்துல லவ் பண்றதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷனே தண்ணி அடிக்கிறதும் தம் அடிக்கிறதும் தான். நீயும் 6 மாசமா அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. அவகிட்ட இருந்து எந்த ரியாக்ஷன் இல்ல. இன்னைக்கா தெரிஞ்சாவனடா அவ உன்னை லைக் பண்றா இல்லையா? ஏன் லைக் பண்ணலன்னா நீ கிணத்துல விட போறியா? சும்மாறா. ஏய், அவங்க நிக்கிறா. நான் ஒரு ஐடியா தரேன், அப்படி ஃபாலோ பண்ண.
குங்குமத்தை இங்க தட்டு. அவ இதே குங்குமத்தை எடுத்து நெத்தியில வச்சுக்கிட்டான்னா லவ் கன்ஃபார்ம்னு அர்த்தம். ஏய், இந்த மாதிரி ஐடியாலாம் உனக்கு எப்பறம் வருது? ஒரு சினிமால இருந்து பிடிச்சேன். ஏய் தட்டு. ஏண்டா அபிஷ்டோ, ஆ, நோக்கு அறிவு இருக்கா? ஆத்தா படிச்ச பிள்ளையாண்ட மாதிரி இருக்க. குங்குமத்தை இப்படி கண்ட இடத்துல தட்டலாமோ? நீ எனக்கு இது பிரச்சனைகளை temple, மாற்றி theatre இல்ல. கொண்டிருக்கிறது. சாரிப்பா, நான் பார்த்த படத்துல ஐயர் வரல. ஏய். ஐ லைக் யூ. பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாங்கி. பொட்டின் மங்களம் நெஞ்சமிரண்டின் சங்கமம் குங்கும பொட்டின் மங்களம். இப்ப எதுக்கு பாடுற? தோணுச்சு பாடுறேன். நான் என்ன கோயில்ல யாராவது குங்குமத்தை வச்சுட்டு போக அதை எடுத்துட்டு வந்து தலகாணி கீழே வச்சுக்கிட்டா பாடுறேன்? ஆமா, நான் சிலுவையை லவ் பண்றேன். சொல்லிட்டியா? எப்ப சொல்ல போற? தெரியல. அவன் கிறிஸ்டியன், நாம ஹிந்து. அப்பா ஒத்துக்க மாட்டார் தெரியுமா? ஒத்துக்கலன்னா ஓடி போயிடுவேன். தேங்க்ஸ். எதுக்கு? தூக்கி விட்டதுக்கா? அப்ப தள்ளி விட்டா? விளையாடாதீங்களா சார்? நான் ஒன்னும் உங்களை பார்க்க வரல, சிலுவையை தான் பார்க்க வந்தேன். சிலுவையை பார்க்கணும்னு அந்த பக்கமா போயிருந்திருக்கலாமே. அதை விட்டு இங்க வந்து ஏற முடியாம ஒரு பிடி வண்டி டிரைவர் நான் கை கொடுத்து தூக்கி விட்டது. ஓய், இந்த லொல்ல தேவைதானா? நான் சிலுவையை பார்க்கணும், முடியுமா முடியாதா? அப்படி என்ன அவசரம் சிலுவையை பார்க்க? நாளைக்கு சங்கீதா அவ ஃப்ரெண்டோட மேரேஜ்க்காக திருநெல்வேலி போறா. சிலுவை கல்யாணத்துக்கு வரணும், அவ்வளவுதானே? லாசர் கிட்ட சொல்லிட்டேல்ல, சேர்ந்தே வந்துடுறோம். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங். சங்கீதா மேல இருக்கா. என்னடா இடமே இல்ல? நம்மளுக்குன்னு 4 சேர் இருக்குப்பா. முதலே சொல்லி வச்சியோ? இந்த கூட்டத்துல வாழை ஈஸியா கண்டுபிடிச்சலாம்டா சொல்லுவேன். எப்படி சொல்ற? வந்திருக்கிற எல்லாமே சுமாரா இருக்குதுங்க. வாழ் பளிச்சுன்னு தெரியும். ஏய், ம். கெட்டிமணம் கெட்டிமணம். எனக்கும் உனக்கும் எப்ப கல்யாணம் தானே கேட்ட? அது எப்படி உனக்கு தெரியும்? பின்ன இவ்வளவு பப்ளிக்கா கேக்குற? எவனா பாத்துக்க தொலைக்க போறான், அடக்கி வாசி. வயசு இல்லாம உள்ள புகுந்திருக்கோம். வந்தாவா உட்காருங்க. எதுக்கு ஒருத்தன் நோட் பண்றானே? யார் அந்த கொப்பரவாயனா பப்பரவாயனா? கொப்பரவாயன். இப்ப கரெக்ட் பண்றான் பாரு. கொப்பரை யார் பப்பரை யார்?
கொப்பரானா நீங்க தானா? எதுக்காக சார் அப்படி ஒரு ராங் லுக்கு விட்டீங்க? என்ன இருந்தாலும் ரொம்ப தப்புங்க. ஒரு கல்யாண வீட்டுல இப்படி நடந்துக்கிறது. சரி சரி சரி, நீங்க பெரியவங்க, அதுங்க ஏதோ சின்ன சிறுசுங்க, கொஞ்சம் கண்டுக்காதீங்க. எதை கண்டுக்காதீங்க? நானும் தான் மொழியில் இருக்கேன். அங்க மட்டும் 2 லட்டு. லட்டுக்காகவா ராங் லுக்கு விட்டீங்க? ஆமாயா. அந்த லட்டை போடுறா. டே இந்தடா தின்னுடா. என்ன டால்ற? ஒரு லட்டுக்காக அலையிற உனக்கு இந்த மஜாவை போதும். சாப்பிடுறா. வேணா இதையும் சேர்த்து தின்னுடா. ஏன்டா ஆளாளுக்கு லட்டு கலையறீங்க? திருவ எப்ப கல்யாணம்னு கேட்டா வெக்கத்துல மறைகிறா, பந்தியில உட்கார்ந்தா தனியா கவனிக்கிறா. இதை விட ஒரு பொண்ணு தன்னுடைய காதலை எப்படா சொல்லுவா? மௌனம் தான் காதல்னா அவ சொன்ன விதம் ஓகே, ஆனா எனக்கு சுகம் அவ வார்த்தையில சொன்னாதான். சிலுவ டவுன்ல ஹம் ஆப்கே ஹை ஹை கொன்னு ஒரு ஹிந்தி படம் வந்திருக்கு, போலாமா? அதான் நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு செமஸ்டர் இருக்கு. என்ன சிலுவை, எதுக்காக கூப்பிடணும்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. இந்தா போயிட்டு வாங்க. இதுக்காகத்தான் உங்க கூட பழகணுமா? ஒரு கம்பெனிக்காக கூப்பிட்டா காசு கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப்பே கேவலப்படுத்துறியப்பா. சரி சாரிப்பா. இதே நீ ஏன்பா எமோஷனல் ஆகிற? ஒரு பேச்சுக்காக சொன்னா உள்ள வச்சிடறதா? நான் ஃபீல் ஆகிறேன்னு சமாளிக்கிறேன். நீ அப்படி சொல்லாத சிலுவை, உண்மையிலேயே ஃபைனான்ஸ் டைட்டு, அதான் உன்னை கூப்பிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் சிலுவை. வழியாத சிலுவ, உன்னை எங்கடா தேடுறது? தெரியாதா? சினிமா பார்க்கறதுக்கு 5-10 கடன் கேட்கறதுக்காக ஒரு நாய். உன்ன மாதிரி நினைச்சியா? சிலுவ, வால் சிம்லா போயிருக்கான். சிம்லாவா? எப்போ? இன்னைக்கு காலையில் தான், காலேஜ் டூர். டே, நாம எல்லாரும் உடனே சிம்லா கிளம்புறோம். என்ன வண்டி ஜங்க் அடிக்குது? என்னடா ஆச்சு? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா. ஓட்டுறா. ஓட்டுறதுக்கு அது என்ன குதிரையா? ஓட மாட்டேங்குதுடா. சரி வா, ஆட்டோ பிடிச்சி போலாம். அதான் கரெக்ட். राम भजन है पाप विनाशक, राम भजन। அவ வார்த்தையிலே ஐ லவ் யூ சொல்லணும்ன்ற, பார்த்தா பம்முற, பார்த்தே ஆயுசுல பாதி போயிருண்டா உனக்கு. இப்ப நீ போய் பேசுறியா இல்ல நான் போய் பேசட்டுமா? ஆஹா ஆஹா. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே. டேய் டேய் டேய், ஏதோ இசைத்தன்றல் கேக்குதே, கொஞ்சம் காட்டேன். லவ் பண்ணிருக்கியாடா நீ? வணக்கம். அந்த ஃபீலிங்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னடா பெரிய உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது மசோதாவில் எதுல குறிப்பிட்ட விளையாடுறதுன்னு திட்டங்கள் தெரியல அனைத்தும் விரைவில் அமுல்படுத்தப்படும் என்றும் உறுதி கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் சின்னக்காயல் என்ற கிராமத்தில் இரு கோஷ்டிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் 8 பேர் வெட்டி கொல்லப்பட்டனர். இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட இந்த கலவரத்தில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்று அரசு தரப்பு செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து அங்கு பதட்ட நிலை நீடிப்பதால் போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காயமடைந்தவர்களுக்கு நாகர்கோவில் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.
ரத்தத்தை பாத்தியா? நம்ம ஆளுங்கள்லாம் அடிபட்டு கிடக்கிறத பாத்தியா? உப்பு காத்த குடிச்சு உரமேறின நம்ம ஆளுங்களை ஒண்ணு கொன்னா நம்மளோட பழகின பெருமாள் ஆளுங்க வெட்டிட்டாங்க. நம்ம ஆளுங்க 3 பேர் செத்து போயிட்டாங்க. பார்சல் உன் கூட படிக்கிற ஜெரால்டு, அவங்க அண்ணன் ஆரோக்கியம், கடலுக்கு போகும்போதெல்லாம் உனக்காக சொரா கொண்டு வரான ஜேசு, அவங்க 3 பேர் செத்துட்டாங்க. அந்த பொண்ணு கௌரி டிரைவர் லாசரோட ஓடி போயிட்டான். அவ லாசரோட ஓடி போனதுக்கு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? அவனுங்க நேரா நம்ம குப்பத்துக்கு வந்துட்டானுங்க. விவகாரம் என்ன ஏதுன்னு பேசுறதுக்கு முன்னால அறுவடை எடுத்துட்டானுங்க. அடிக்கிற காத்த திருப்புற ஜாதிடா நம்ம ஜாதி. விட்டுருவோமா? அவனுங்க 3 பேரை கொண்டானுங்க, நாங்க 5 பேரை வெட்டி சாய்ச்சிட்டோம். என்னப்பா சொல்றீங்க? குருதானே அவங்க எல்லாம் அவங்களோட வந்துட்டு இருக்காங்க. வெய்யிற மழை ரத்தமா ஓடணும். வெட்டுடா அவனுங்க. எத்தனை பேர் வந்தாலும் வெட்டி சாயுங்கடா. நிறுத்துங்க நிறுத்துங்க! நீ சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாது. தூரம் போ. யார் சின்ன பையன்? நானா? அப்பா, நான் உங்க பையனை கேட்கல, நம்ம குப்பத்துல ஒருத்தன்ற முறையில கேட்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க சார். ஒரே ஊர்ல யார் என்ன ஜாதி யார் என்ன மதம் தெரியாம எல்லாரும் ஒண்ணா இருந்தோம். உங்க திருவிழாவை நாங்க கொண்டாடணும், எங்க திருவிழாவை நீங்க கொண்டாடுங்க. இப்போ ஏன் பிரிஞ்சு நிக்கிறீங்க? உங்க கையில இருக்கும். நல்லா இல்லை சார். தூக்க வச்சுட்டானுங்கப்பா அவங்க ஆளுங்க. என் பொண்ணை உங்கள ஒருத்த கூட்டிட்டு ஓடி போயிட்டான். அத நியாயம் கேட்க வந்தா கத்தி அறிவாளு. அவங்கள வெட்டாம பார்த்துட்டு இருக்க சொல்றியா? அடிக்கிறத விட்டுட்டு என்ன பேச்சு? சிலுவ மேல கைய வச்ச வெட்டிடா. நீங்க இப்படி வெட்டாத வந்தா முதல்ல என்ன வெட்டிட்டு அப்புறமா அவங்கள வெட்டுங்க. நீ என்ன அந்த பக்கம் பேசுற? யோ இல்லையா, நான் நடுவில் நிக்கிறேன். அப்பா, பெய்யுற மழை ரத்தமாகணும்னு சொன்னீங்க. மழை நின்னாலும் அந்த கரை போகாதுப்பா. காலத்துக்கு அது பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி மாறி மாறி வெட்டிக்கிறதுனால ஓடி போனவங்க திரும்ப வந்துட போறாங்க. இல்ல, எடுத்துட்டு போனது எங்க மதத்து பொண்ணு. இதே இது உங்க பொண்ணு எடுத்துட்டு போயிருந்தா விட்டுருப்பீங்களா? ஏங்க நான் சொல்றது கேளுங்க. இப்ப இது விட்டுட்டோம்னா திரும்பவும் இது நடக்கும். என்ன பண்ணுன்றா? கையிட்டு பேசுறத வெட்டிடுவேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமைக்கு எல்லை இருக்குப்பா. இன்னைக்கு லாசர் என் பொண்ணை இழுத்துட்டு ஓடி போயிட்டான். நாளைக்கு எங்களை ஒருத்தன் உங்க பொண்ணை இழுத்துட்டு ஓடி போயிடுவான். இப்படி மாறி மாறி இழுத்துட்டு ஓடி போயிட்டே இருப்பானுங்க. இதை பார்த்து சும்மா இருக்குங்கிறீங்க? நடக்காது. இனிமே இந்த ஊர்ல இப்ப நடந்த மாதிரி திரும்ப நடக்காது. நான் பொறுப்பு. மீறி நடந்தா வெட்டிக்கங்கடா. இந்த பக்கம் 100 பேர் சாகட்டும், இந்த பக்கம் 100 பேர் சாகட்டும். ஊர் முழுக்க ரத்தார் ஓடட்டும். நடக்காதுங்க. என் வார்த்தையை நம்புங்க. இனிமே அப்படி நடக்காது. புரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை கொடுத்துட்டே செல்வ. நீ காதலிக்கிறது ஒரு இந்து பொண்ணு தானே? அது கௌரியுடைய தங்கச்சி சங்கீதாங்கிறத மறந்துட்டியா?